கமலஹாசன் ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்கிறார். நான் போட்டியிடலை, ஆனால் ஆதரவு மட்டும் தெரிவிக்கிறேன் அப்படின்னு. முதல்ல அவருடைய இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க சார்? நம்ம இவ்வளோ பெரிய நடிகை, நமக்கு இவ்வளோ பெரிய ரசிகர்கள் இருக்காங்க, நம்ம தோத்துட்டோம்னு அப்செட்டில் நேராக டிஎம்கேட்ட போனார். ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே ராட்சச சீட்டை கொடுத்துட்டார். அதை அக்செப்ட் பண்ணியிருக்க கூடாது. சார், அடுத்த தேர்தலில் எனக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கணும், ஒரு 10 சீட்டாக கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு பேரம் பேசியிருக்கணும். அவர் எடுத்தவொடனே ராஜ்யசபா எம்பியை அக்செப்ட் பண்ணிட்டார். இது எப்படின்னா, நீ என்ன செஞ்சுருக்கணும், அவர் ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்குறதா இருந்தால் நேராக கட்சி செயற்குழுவை பொதுக்குழுவை கூட்டி இந்த மாதிரி திமுகவோட சேர போகிறேன், எப்படி அரசியல் நேசிச்சாரோ அதேமாதிரி சினிமாவையும் நேசிச்சார். இப்போ அவர் சொந்த படங்கள் எடுக்கிறாரு. அந்த சொந்த படங்களில் வேறு கதாநாயகர்கள் நடிக்கிறாங்க. அது இல்லாமல் இந்தியாவிலே மிகப்பெரிய படம், ரஜினி கமல் மீண்டும் இணைந்து நடிக்கிறார்கள். இந்த படத்தை தயாரிக்க போகிறது யாரு? ரெட் ஜெயின் மூவிஸ், திமுக குடும்பம். அப்போது இன்னைக்கு திமுக குடும்பத்தை வச்சு வாழ்கிறாரு கமலஹாசன். இதே கமலஹாசன் சினிமாவில் கொடியேட்டி பறந்தார். அதே கமலஹாசன் அவருடைய படத்தை நல்ல விலைக்கு விற்று கொடுத்தாங்கன்னு ரெட் ஜெயின்ல அடிமையாயிட்டார். அவரால் எனக்கு திமுக எதுவும் பேச முடியாது. ஏன்னா அவர் அந்த ரெட் ஜெயின் சன் பிக்சர்ஸ் மூலமாக அவருக்கு பணம் வருது. அதனால் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய அரசியல் ஆசைகள், விருப்பங்கள், லட்சியங்கள் எல்லாத்தையும் அடகு வச்சிட்டார். க்ளோஸ். இன்னைக்கு மக்கள் நீதி மையம் போட்டி போடலன்னு சொன்னால் அந்த ரசிகன் என்ன, அந்த ரசிகன், அவனுடைய ரசிகன், தொண்டனா மாதிரி ரசிகன், இன்றைக்கி அவனுடைய நிலைமை என்ன? கமலஹாசனுக்கு போகும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம கட்சியும் இணைக்கக்கூடாது, நம்ம இப்படியே ஆதரவு மட்டுமே கொடுத்துட்டு இருக்கலாம்னு யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ கமலஹாசனும் ரஜினிகாந்தும் நடித்து வரப்போகிற படத்தை யார் தயாரிக்கிறது தெரியுமா? இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நடிகரும் மற்றும் யூடியூபருமான திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சார், இப்போ இந்த அரசியல் களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கமலஹாசன் ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்கிறார். நான் போட்டியிடலை, ஆனால் ஆதரவு மட்டும் தெரிவிக்கிறேன் அப்படின்னு. முதல்ல அவருடைய இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க சார்? அரசியலில் மிகப்பெரிய கோமாளியாகி ஏமாற்றத்தை சந்திக்கிறார் கமலஹாசன். அவர் உலகநாயகன். சினிமாவில் அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை. நானே அவருடைய படங்களை நடிச்சிருக்கேன். அவருக்கு என்ன டேலண்ட் இருக்குங்கிறது நல்லா எனக்கு தெரியும். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சினிமா நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அரசியலில் அவரால் பிரகாசிக்க முடியலை. அதுக்கு என்ன காரணம்னா, மக்களை சந்திக்க பயப்படுறாரு. இப்போது போன தேர்தலில் கூட திருவள்ளூர் பக்கத்தில் போயிருக்காரு, கூட்டம் இல்லைன்னு திரும்பி வந்துட்டார். நீ சினிமாக்காரனை போகாத, மக்களின் தொண்டனா போ, அவங்ககிட்ட உன் விஷயத்தை சொல்லு. நீ என்னன்னு ஆரம்பத்தில் எவ்வளவு பண்ணார் அவர் தெரியுமா? எவ்வளோ சேட்டை பண்ணார் தெரியுமா? அதாவது ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போம், சுத்தமான இந்தியாவை உருவாக்கும்னு பல முயற்சிகள் எடுத்தார். கலைஞர் டிவியெல்லாம் கூட உடைச்சாரு. தன்னுடைய ரசிகர்களை வச்சு குளத்தெல்லாம் தூர்வாரினார். இப்படிப்பட்டவர் அந்த ஒரு தேர்தலில் தோற்ற உடனே, அதுவும் ஒரு சீட்டு கூட அவரால் வர முடியல. வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர் மேற்கு தொகுதியில் அவர் தோத்தார். அவர் பெரிய அப்செட் ஆகிட்டார். நம்ம இவ்வளோ பெரிய நடிகை, நமக்கு இவ்வளோ பெரிய ரசிகர்கள் இருக்காங்க, நம்ம தோத்துட்டோம்னு அப்செட்டில் நேராக டிஎம்கேட்ட போனார். போய் முதல்வர் மு க ஸ்டாலினை பார்த்தார். பார்த்தவுடனே அவர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ராட்சச சீட்டை கொடுத்துட்டார். அதை அக்செப்ட் பண்ணியிருக்க கூடாது. சார், அடுத்த தேர்தலில் எனக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கணும், ஒரு 10 சீட்டாக கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு பேரம் பேசியிருக்கணும். அவர் எடுத்தவொடனே ராஜ்யசபா எம்பியை அக்செப்ட் பண்ணிட்டார். இது எப்படின்னா, நீ என்ன செஞ்சுருக்கணும், அவர் ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்குறதா இருந்தால் நேராக கட்சி செயற்குழுவை பொதுக்குழுவை கூட்டி இந்த மாதிரி திமுகவோட சேர போகிறேன், அதாவது சேர போகிறேன்னா கூட்டணி மாதிரி அமைக்க போகிறேன், எனக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டால் அங்கே சிரிப்பிரியா, சினேகன் உள்பட பலர் இருந்தாங்க. அவங்ககிட்ட கருத்தே கேட்கல.
ஆல் ஆஃப் சடன் ஒரு முடிவு எடுத்து போய் ராஜ்யசபா எம்பியை வாங்கிட்டார். இப்போது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. ஏன்னா எடுத்த உடனே ஒரு ராஜ்யசபா சீட்டு 10 சீட்டுன்னு சொல்லி தேமுதிகிட்ட பேரம்பிச்சிட்டார். ஸோ அதை வச்சு தேமுதிகவை விட நாங்கள் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கோம்னு சொல்லி விசிகாவும் அதிகமான சீட்டை பண்ணி ரொம்ப பிகு பண்ணாங்க. இப்போ இன்றைக்கி வந்து 8 சீட்டு கொடுத்துருக்கு திமுக. இந்த சூழ்நிலையில் அவங்க வந்து எப்படியும் உதயசூரியன் சின்னத்தில் 140 சீட்டாவது போட்டியிடணும். அப்போ தான் அவங்க வந்து மெஜாரிட்டி வர முடியும். இவர்கிட்ட என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுங்க, ஒரு 3 சீட் தரோன்னாங்க. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறதும் ஒன்று தான், கட்சியை கலைக்கிறதும் ஒன்று தான். ஏன்னா நிச்சயமாக அவருக்கு வந்து டார்ச்சல் சின்னம் மறுபடியும் கிடைக்காது, கட்சியும் அங்கீகாரம் பெறாது. மாநில அங்கீகாரம் வேணும்ல. அப்போ என்ன அர்த்தம், அரசியல் சூன்யமாகிவிட்டார், அரசியலில் ஜீரோ. இப்படி கூட எடுத்துக்கலாம்ல சார். அவங்க வந்து கொஞ்சம் ஒரு நிதானமாக யோசிச்சு ஒரு 3 சீட்டுக்கு ஆசைப்பட்டு கட்சியையும் ஒரு அந்த சின்னத்தையும் இழக்க விரும்பாம கட்சியை வந்து காப்பாத்திட்டார். இது வந்து ஒரு வகையான வியூகமாக கூட இருக்கலாம்ல. நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல யோசிப்பாங்கல்ல, இவர் வந்து அப்பவே வந்துட்டு நான் சீட்டு வேணான்னு சொன்னாரு, இப்போ கொஞ்சம் யோசிக்கலாமே அப்படின்னு யோசிப்பாங்கல்ல திமுக. வயசாகி போச்சு யாருக்கு, கமலஹாசனுக்கு. அடுத்த தேர்தலில் அவரால் ஆக்டிவாக இருக்க முடியாது. இன்னொன்று, அவர் எப்படி அரசியல் நேசிச்சாரோ அதேமாதிரி சினிமாவும் நேசிச்சார். இப்போ அவர் சொந்த படங்கள் எடுக்கிறாரு, அந்த சொந்த படங்களில் வேறு கதாநாயகர்கள் நடிக்கிறாங்க. அது இல்லாமல் இந்தியாவிலேயே மிகப்பெரிய படம் ரஜினி கமல் மீண்டும் இணைந்து நடிக்கிறார்கள். இந்த படத்தை தயாரிக்க போகிறது யாரு, ரெட் ஜெயின் மூவிஸ், திமுக குடும்பம். அப்போது இன்றைக்கி திமுக குடும்பத்தை வச்சு வாழ்கிறாரு கமலஹாசன். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாலும் இவர் கேட்டுக்கணும். அதே அறிவாலயத்துடைய கொத்தடிமையாகிவிட்டார் கமலஹாசன். இன்னும் சொல்ல போனால் அறிவாலயத்தில் ஒரு காவலாளியாக இருக்கிறார். அந்த ரேஞ்சுக்கு அவர் குறைஞ்சிட்டார். ஏன்னா அவர் என்ன கொள்கை வச்சுருக்காரு, மக்கள்கிட்ட சந்திக்கவே இல்லை. அப்போ அவர் முதல்ல ஸ்டாலின் கேட்டிருக்காரு, நாங்கள் தர்றேன், கேண்டிடேட் உங்கள்கிட்ட இருக்காங்களா? கட்சியை வளர்த்தெடுக்கவே இல்லை. அப்படித்தான். ஆமாம், கட்சி வளர்க்கவே இல்லை. அதாவது நீங்கள் ராஜ்யசபா எம்பி ஆயிட்டீங்க, ஆனால் தொண்டனுக்கு உற்சாகம் கொடுக்கணுமா இல்லையா? எங்கேயாவது நீங்கள் சென்னையில் மக்கள் நீதி மையம் கமலஹாசனுடைய கட்சி கொடி பறக்கிறது பார்த்துருக்கீங்களா? ஒரு 10,000 கொடி தலைமைகளத்தில் வாங்கி அப்பா இருந்தாங்க அங்கங்கே கொடியேற்றுங்கன்னா சொல்லணுங்களா? ஒன்றுமே சொல்லாமல் இருந்துட்டு ஏன்னா 3 சீட்டு கொடுங்கன்னா அவர் எப்படி கொடுப்பாரு? ஸோ வந்து இப்போ இருக்கிற அந்த அரசியல் களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கமலஹாசனுடைய கட்சி இப்படி இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே கம்பேர் பண்ணும்போது நான் விஜய் கட்சிக்கு வர அவருக்கான வாய்ப்புகள் வந்து அவ்வளவு இருக்கே சார். இவர் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்படுறார் விஜய் அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா? இல்லை, முழுமையான புத்திசாலித்தனம் அவரிடம் இல்லை. நீ இலவசத்தை ஆதரிக்கக்கூடாது. நீங்கள் மக்களில் பெரும்பாலும் இலவசத்தை ஆதரிக்கலை, நீ ஏன் இலவசம்னு சொல்கிற? எப்ப மக்கள், அதாவது நான் என்ன சொல்றேன், நீண்ட ஆதரிக்கல அப்படின்னா திமுக ஜெயிச்சிருக்காது. அப்படி கிடையாது. ஏங்க ஆரம்ப காலத்தில் 67 திமுக இலவசம் அறிவிச்சாங்களா? இல்லை எம்ஜிஆர் இலவசம் அறிவிச்சாரா? கலைஞர் தான் செருப்பு கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு இலவசம் அறிவிச்சுக்கிட்டு இருந்தார். எம்ஜிஆர் அப்படி அறிவிக்கவே இல்லை. ஜெயலலிதா வந்து அதை வந்து தொட்டில் திட்டம் அதெல்லாம் அறிவிச்சாங்க. அது அதேமாதிரி ஆடு மாடு எல்லாம் கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துச்சு. எங்கிட்ட வாங்குற வரியை 5000 ரூபா நீ வேற ஒரு ஆள் கொடுத்தா எனக்கு கோவருமா இல்லையா? என்ன செய்யணும்? ஒரு அரசாங்கத்துடைய திட்டங்கள் என்ன? ரோடு போடணும், ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்கணும். சரி, அப்படியே கமிஷன் வாங்கி சொல்லிடுறியா? விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்தணுங்க. நீங்கள் எடப்பாடி இருக்கும்போது எல்லா காய்கறிகளுடைய விலையும் அதிகபட்சம் 50 ரூபா தான் இருந்துச்சு, காய்கறியும் சரி பழங்களும் சரி. ஆனால் இன்றைக்கி காய்கறியும் பழங்களும் 100 ரூபாய்க்கு குறைஞ்சி எந்த கிலோவும் வாங்க முடியாது. ஒரு கீரை கட்டு 25 ரூபா ஆகிப்போச்சு. இந்த விலைவாசியை குறைக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? நீங்கள் வந்து நான் வந்து மார்க்கெட் திறந்தேன் அப்படின்னு சொல்றீங்க, அதில் என்ன பிரயோஜனம்?
யாராவது போய் இவ்வளோ சந்தையில் போய் காய்கறி வாங்கினாங்களா இல்லை விற்றாங்களா? இன்னும் அங்கே 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 விவசாயிக்கு 10 ரூபாய்க்கு வெங்காயம் விற்றான்னா இங்கே 60 ரூபாய்க்கு கிலோ. 3 கை மாறுது. இதை அரசாங்கம் தடுக்கணுமா இல்லையா? இப்போ முதலமைச்சராக இருக்கும்போது எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, எம்ஆர்பின்னு ஒரு ரேட் போடுறாங்கல்ல எல்லா பொருட்களையும். அந்த எம்ஆர்பிங்கிற ரேட்டை குறைச்சி ஒரு 20% 10% குறைச்சி ஜனங்களுக்கு அமுதம் கடைகளில் விற்பனை பண்ணார். அப்போ தான் தெரியும் இந்த பலசரக்கு கடைக்காரங்களாம் எவ்வளவு கொள்ளை அடித்தாங்க அப்படின்னு. அதாவது மக்கள் பணத்தை சொன்னாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் எம்ஆர்பியை குறைச்சி வாங்கணுங்கிற எண்ணம் கன்சியூமர் ஆகிய நமக்கு ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி செய்யணும்ல நீ. எம்ஜிஆர் ஆட்சியை வந்து இப்ப கம்பேர் பண்ண முடியாது இல்லைங்க சார். இல்லைங்க, ஓட்டு போட்டது நாங்க. எம்ஜிஆர் ஆட்சியும் கம்பேர் பண்ணுவோம், ஜெயலலிதா ஆட்சியும் கம்பேர் பண்ணுவோம். உண்டா இல்லையா? கண்டிப்பா. அது ஏன் பண்ணக்கூடாதுங்கிறீங்க? இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எம்ஜிஆர் வந்து ஒன்றுமே செய்யலாமாங்க. ஏன் அவர் விலைவாசியை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாரு, அரிசி விலையேறாமல் பார்த்துக்கிட்டாரு. ஜனங்களுக்கு அது போதும். அவன் வேலையை சம்பாதிப்பான், அவனுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். எந்த அணைக்கட்டும் கட்டல எம்ஜிஆர் தெரியுமா? அதிகமான அந்த மாடி ரோடு போட்டது கலைஞர் தான். அதில் என்ன லாபம் இருக்குது? எங்கள் நேற்று எல்லா மேம்பாலங்களும் 9:30 மணிக்கு மூடிடுறாங்க. எதுக்கு? 9:30 மணிக்கு தான் எல்லா பஸ்ஸுகளும் கிளம்புது. எதுக்கு கேட்டால் என்ன சொல்கிறது தெரியுமா? அந்த பாலம் கிடுகிடுத்துருது, அதனால நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தரமில்லாத கட்டுமானங்கள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி எதுக்கு? நீங்கள் விவசாயம் பற்றி பேசுனதால நான் அந்த கேள்வி உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு எதிரான வந்துட்டு அந்த கொள்கைகளை வந்துட்டு மத்திய அரசு தான் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மூலப்பொருட்களுடைய விலை வந்து இங்கே அதிகமாக இருக்குது. விவசாய நிலப்பரப்புகள் வந்துட்டு குறுகிக்கிட்டு வருது, ஆக்கிரமிப்புகளும் சரி எல்லாமே அதிகமாகிட்டு வருது. அப்படின்னும் போது விலைவாசிகள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக தானே இருக்குது. கிடையவே கிடையாது. நீங்கள் விலைவாசியை குறைக்கணும்னா நேரடி கொள்முதல் நேரடியாக நம்ம வாங்குறோம். 3 பேர் கை மாறி வருது. அதான் விஜய் பண்ண போறேன்னு சொல்றாரு. நான் ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பாக நடக்கும். இதை ஏன் இவங்க பண்ணல? அதை பற்றி என்னைக்காவது விலைவாசி ஏற்றத்தை பற்றி முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ ஏதாவது யோசிச்சிருக்காங்களா, பேசியிருக்காங்களா? இன்னைக்கு கடலை எண்ணெய் விலை என்ன, நல்லெண்ணெய் விலை என்ன? எங்களுக்கு தேவையான அரசு விலை குறைச்சி எங்களுக்கு கொடுக்கணும். அது உங்கள் கடமை. அதை விட்டு இலவச ஓசி பஸ் கொடுத்தேன், 5000 ரூபா கொடுத்தேன். என்ன எத்தனை நாளைக்கு அந்த 5000 ரூபா சாப்பிடுவோம்? அதை ஒழுங்காக திட்டங்கள் மூலம் செயல்படுத்தலாமாங்கிறது தான் நம்ம கேள்வி. உதாரணமாக கமலஹாசன், மறுபடியும் கமலஹாசனுக்கு வர்றேன். இதே கமலஹாசன் சினிமாவில் கொடியேட்டி பறந்தார். அதே கமலஹாசன் அவருடைய படத்தை நல்ல விலைக்கு விற்று கொடுத்தாங்கன்னு ரெட் ஜெயிண்டில் அடிமையாயிட்டார். அவரால் எனக்கு திமுக எதுவும் பேச முடியாது. ஏன்னா அவர் வந்து அந்த ரெட் ஜெயிண்ட் சன் பிக்சர்ஸ் மூலமாக அவருக்கு பணம் வருது. அதனால் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய அரசியல் ஆசைகள், விருப்பங்கள், லட்சியங்கள் எல்லாத்தையும் அடகு வச்சிட்டார். க்ளோஸ். நீ மக்கள் நீதி மையம் போட்டி போடலைன்னு சொன்னால் அந்த ரசிகன் என்ன, அந்த ரசிகன் அவனுடைய ரசிகன், தொண்டனா மாதிரி ரசிகன் இன்றைக்கி அவனுடைய நிலைமை என்ன? ஏன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? நாங்கள் எவ்வளோ உழைச்சோம் இந்த கட்சிக்காக, நாங்கள் எவ்வளோ உழைச்சோம், எவ்வளோ பேர்ட்ட ஓட்டு கேட்டோம், தோற்றது வேறு விஷயம், உழைச்சோமா இல்லையா? அந்த உழைப்புக்கு நீ கொடுக்குற பரிசு உன ஒரு எம்பி பதவி வாங்கிட்டு போட்டியிலன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டேன். இப்போது அவர் திமுக தலைவரும் முதல்வரான மு.க. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, எல்லா தொகுதிகளுக்கும் நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்க கோரிக்கை வைக்கிறாரு. என்ன அர்த்தம்? ஒரு 200 கோடியோ 300 கோடியோ கமலஹாசனை கொடுத்து நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்க. ஜனங்க சொல்கிறாங்க அவர் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ண போகிறதுக்கு ஒரு 200-300 கோடி வாங்கிட்டார் திமுகலேருந்து. இப்போ இந்த அவப்பெயர் தேவையா? இதுதான் நம்முடைய கேள்வி. நீ எவ்வளோ ஒரு லட்சியத்துக்காக உன் பின்னால் வந்தான். இதே ரிவர்ஸ் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கமலஹாசன் சொன்ன வார்த்தை நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து எப்படியாவது அரசியலில் ஈடுபடணும்ன்ட்டு 15 வருஷத்துக்கு முன்னாலே தீர்மானிச்சாங்க ரசிகர்கள். அப்போ என்ன சொன்னார் தெரியுமா? அந்த நிர்வாகிகளை புறம் தூக்கி வெளியே போட்டார். எவனாவது அரசியல் ஈடுபடணும்னு நினச்சிருந்தா என் ரசிகனாக இருக்காது, என் நற்பணி மின்னது இருக்கான்னு தூக்கி போட்டார்.
அன்னைக்கு அப்படி சொன்ன கமல் அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தார். இன்னைக்கு புஷ்வானமாக போச்சு. மக்கள் நீதி மையத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லவே இல்லை. மக்கள் நீதி மையம் கட்சி இதுதானே எதிர்காலம் இருக்கும். ஏன்னா ரசிகம் போகிறான், சரி ரைட்டு, அவருக்கு பேசாமல் என்ன செய்யணும்னா மக்கள் நீதி மையம் அழைச்சிட்டு நமக்கு தலைவர் ஒரே தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லி சேர்ந்துடுறது பெட்ரு. சரத்குமார் பண்ண மாதிரி பண்ண சொல்றீங்க. இப்போ சரத்குமார் நிலைமை இப்போ என்ன தெரியுமா உங்களுக்கு? எனக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏங்க இன்னைக்கு வந்து நேற்று முந்தின நாள் வந்து தன்னுடைய கட்சிக்காரங்களை ரசிகரெல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காருல்ல, இதே சரத்குமாருக்கு நம்ம கேள்வி வைப்போம். ஏன் நீ பாஜகவை போகும்போது இந்த கட்சி செயற்குழு பொதுக்குழு ஏதாவது கூட்டிட்டியா? உன் பொட்டாட்டிட்ட 12:30 மணிக்கு எழுப்பி கேட்ட, காலையில் போய் சேர்ந்துட்ட. அப்போல்லாம் இந்த கட்சிக்காரன் உனக்கு தேவையில்லை, உன்னுடைய நாட்டார ரசிகர் மன்றம் தேவையில்லை. இன்றைக்கி அங்கே போய் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ பேசும்போதே ஒழுங்காக பேசிக்கலாம்ல. இப்போ எப்படி சரியாக பேசுவதற்கு திமுகவிலிருந்து உத்தரவாதம் வாங்க முடியாமல் போனதுக்கு காரணமே கமல்ஹாசன் தான். அது முதல்ல சொல்லிக்கணும். இப்போ எவ்வளோ தெளிவாக அந்த விஷயத்தில் பிரேமலதா இருந்துச்சு. கரெக்டாக ஒரு ராஜ்யசபா அன்னைக்கே 10 சீட்டுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அது எவ்வளோ பெரிய போல்டு. இன்னும் சொல்ல போனால் அதாவது கேப்டன் கட்சியை விட கமலஹாசன் கட்சி அதிகமாக ஓட்டு வாங்கியிருந்தது. இதை கூட அவருக்கு சொல்ல தெரியாதா? ஒரு கேப்டனுடைய மறைவுக்கு பின்னால் பிரேமலதா துணிஞ்சு நின்று கட்சியை நடத்துது. அவ்வளோ பெரிய அந்த குருபூசை நடத்துகிறாங்க கேப்டன் நினைவு மண்டபத்துக்கு. அவ்வளோ பெரிய கட்சி. அந்த தோற்றத்தில் தானே அவர் 10 சீட்டும் ஒரு எம்பி பதவியும் கொடுக்குறாரு. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ இவ்வளவு இருந்தும் கமலஹாசன் புர், சரத்குமார் புஷ், கேவலமாக எனக்கு ஆதங்கம். என்ன ஆதங்கம்? ஏங்க மரியாதை இல்லைன்னா என்ன செய்யணும்? எனக்கு மரியாதை தர மாட்டேங்கிறாங்க, எனக்கு மரியாதை தர மாட்டேங்கிறாங்க. இது பெத்தலை இல்லையா? இதெல்லாம் தான் கமலஹாசனுக்கு வந்து போகும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம கட்சியும் இணைக்கக்கூடாது, நம்ம இப்படியே ஆதரவு மட்டுமே கொடுத்துட்டு இருக்கலாம்னு யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்போ இருக்கலாம். அது வந்து தெரிஞ்சு போச்சு. அதாவது நம்ம வந்து பிற நடிகர்களை வச்சு படம் எடுக்கிறோம். அந்த படத்தை ரெட் ஜெயின் தான் வாங்க போகிறாங்க. இப்போ கமலஹாசனும் ரஜினிகாந்தும் நடித்து வரப்போகிற படத்தை யார் தயாரிக்கிறது தெரியுமா? இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி. இன்பநிதி தயாரிப்பில் தான் கமலஹாசன் ரஜினிகாந்த் சேர்ந்து நடிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகி போச்சு? அவங்க சொல்ல நீ மீற முடியாத. அதானே டிராபேக்குங்க. எனக்கு 5 சீட்டு வேணும், நான் வந்து டார்ச் லைட் சின்னத்தில் தான் நிற்பேன்னு சொன்னால் கொடுப்பாங்க. ஆனால் அங்கே ஸ்டாப் ஆயிரும். இன்பநிதி மூலமாக வருகிற பணம் ஸ்டாப் ஆயிரும். அதனால் புத்திசாலித்தனமாக நான் போட்டியிடலை. ஏன்னா போட்டியிடுவதற்கான ஆளும் இல்லை. இல்லைங்க, இப்போ சிநேகனுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. இன்றைய லெவலில் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு குறைஞ்சபட்சம் 1 கோடி ரூபா செலவு பண்ணும். அந்த 1 கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்கு சிநேகன் தயாரா? கண்டிப்பாக. அது யோசிக்க வேண்டிய விஷயம். இவர் தான் கொடுக்கணும். அந்த ஒரு பெருந்தன்மை இவருக்கு இருக்கா? கிடையாது. ஒரு 3 சீட்டு நிச்சயமாக தேர்ந்தெடுக்கலாம் கமலஹாசனால். அவர் விரும்பலை. ஆனால் ஸ்ரீபிரியா நிச்சயமாக போட்டியிடுவதற்கு தகுதியானவர் தான். நல்லா பேசுவார், நல்ல போல்டு லேடி. அந்த மங்கையர்களுக்கு, அதாவது பெண்களுக்கான உரிமையை சொல்கிறவர். அவர்கிட்ட பணமும் இருக்குது. ஏன் ஸ்ரீபிரியாவை அவர் சஜஸ்ட் பண்ணலை அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. இவ்வளோ குழப்பம் அங்கே இருக்கு, நீதி மையத்தில் இருக்கு. கண்டிப்பாக சார். அதே மாதிரி சரத்குமாரும் நீ வந்து முடிஞ்சால் அமித்ஷாட்ட போய் வாங்கியிருக்கணும். பாவம் நயனேந்திரன் என்ன செய்வார்? அவரே அப்பாயின்மெண்ட் தலைவர். அவர்கிட்ட போய் எனக்கு இங்கே சிட்டி இந்த தமிழ்நாட்டில் எனக்கு என் ரசிகர் மன்றத்துக்கெல்லாம் பதவி போட்டு தானே அவர் என்ன செய்ய போகிறாரு? எல்லா பதவிகளும் அங்கே ஒப்புதல் போட்டு தான் போட போகிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ பார்ப்போம் சார், இந்த 2026 தேர்தல் எதை நோக்கி நகரப்போகுது, மக்கள் தீர்ப்பு எப்படி இருக்க போகுதுன்ற பொறுத்திருந்து பார்ப்போம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.